தான் அசோக் R4 ரன்னிங்லேருந்து. இன்றைக்கி 100 days ஆஃப் ரன்னிங்கில் Day 24. இன்றைக்கி சரி ஒரு சில்லு வாக் பண்ணலாம், ரிலாக்ஸ் வாக் பண்ணலான்னு பார்த்தா உண்மையாகவே வெளியே சில்லாக தான் இருக்குது. மலையை காட்டுங்க, செம்மையாக இருக்குது. அதனால் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜாலியாக ஒரு 2 kilometer முடிச்சுட்டு நாளைக்கு ரன் பண்ணலாம். நாளைக்கு மழை இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், இல்லை ஜிம்மில் ரன் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், இந்த மழை டைம்லேயும் எப்படி ட்ரைனிங் பண்ணுறது, ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. மழை வர்றது சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இந்த மே மந்தில் மழை வந்து நல்லா இப்போ குளுன்னு ஆகிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் யாருக்கு சோகம்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக சோகம். அது எப்பவுமே சோகம் தான், ஏன்னா அவங்களுக்கு எதுக்குமே லீவு கிடையாது. ஸ்கூல் டைமில் இந்த மழை வந்ததுன்னா சென்னை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லிட்டு நியூஸ் ஆச்சு வந்திருக்கோம்ல. இப்போ எல்லோரும் லீவில் தான் இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டு. மோஸ்ட்லி ரன்னிங்கை மட்டுமே வாழ்க்கையை வச்சுட்ருக்க எலைட் அத்லெட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து சண்டே ரெஸ்ட் டேவே எடுத்துப்பாங்க மோஸ்ட்லி, நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரன் பண்ணிவிட்டு, சாட்டர்டே வந்து லாங் ரன் பண்ணிவிட்டு சண்டே ஒரு நாள் தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அவங்களாம் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க, கேம்பில் ஸ்டே பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரெகுலராக ட்ரைனிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க இந்த ரெஸ்ட் டே சண்டே இல்லை மண்டே இருக்குல்ல, நம்ம ஆளுங்கள்லாம் மோஸ்ட்லி மண்டே தான் ரெஸ்ட் டே எடுப்பாங்க, சண்டே லாங் ரன் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து ஆக்டிவ் ரிகவரின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ரிகவரியில் நம்ம வந்து ரன்னிங் மூமெண்ட் இல்லாத கொஞ்சம் லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணணும். எந்த மாதிரினா வாக் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லைனா வந்து எலிப்டிக்கல் இருக்குல்ல அது பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ இது ஏன் பண்ணுறோன்னா நம்ம பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். அண்டு நம்ம மசில்லாம் வந்து டைட்டாக இருந்ததுன்னா லூஸ் ஆக்கி விடும். நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டிலாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம ரிகவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். பட் உங்களால் ஆக்டிவ் ரிகவரி பண்ண முடியல, எனக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குன்னா உங்கள் பாடி என்ன சொல்லுதோ அது கேட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சால் ஸ்ட்ரெச்சிங்கு இல்லை ஃபோம் ரோலு அந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ரிகவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் மழையா தூரலா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்குது. 100 days ஆஃப் ரன்னிங்கோட Day 24 2.2 kilometers சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, என்ன ரன் பண்ணீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.